Hi, Assalamu alaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இப்போ நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணி அதை கிஃப்ட் ரேப் பண்ணி அவங்களுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா. சப்போஸ் அந்த கிஃப்டே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஒரு DIY கிஃப்ட் பாக்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் இருந்து இன்ஸ்பயர் ஆன ஃபியூ கிஃப்டிங் ஐடியாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் இருந்தது லக்கிலி. ஸோ அந்த பாக்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த உள்ளே இருக்க போர்ஷனை வந்து நான் ஒயிட் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறேன். நான் எடுத்து இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னு சொல்லிட்டு சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக ஸ்டர்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணாலே போதும். இந்த பாக்ஸோட பேஸை கவர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கவர் பண்ணுறதுக்கு நான் A4 ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மெஷர் பண்ணி தான் கட் பண்ணியிருப்பேன். இப்போ பேஸ் பண்ணியாச்சு. இப்போ திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பாக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் செப்பரேட்டஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸோட இன்னர் போர்ஷன்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவுட்டர் போர்ஷனுக்கு வந்து நான் இந்த கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிஃப்ட் ரேப்பர் வந்து டி நகரில் ராஜா த்ரெட் ஸ்டோர்ஸ்னு ஒரு கிராஃப்ட் ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கினது தான் இந்த கிஃப்ட் ரேப்பர். அங்கே வந்து இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கிஃப்ட் ரேப்பர்ஸ்லேயே. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கிஃப்ட் ரேப்பர் வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
கிஃப்ட் ரேப்பர் மேலே இந்த டிசைனர் ஷீட் ஒட்ட போகிறேன். இதுவுமே வந்து ராஜா த்ரெட் ஸ்டோர்ஸில் வாங்கினது தான். இன்னும் அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஃப்ரீயாக வந்து ஓப்பன் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சாட்டின் ரிப்பன் இருக்குது இல்லையா, அதே கலர் சாட்டின் ரிப்பன் லக்கிலி வீட்டில் இருந்தது. ஸோ அதை எடுத்து அந்த எண்டில் வந்து க்ளூ பண்ணி விட்டுட்டேன். பாக்ஸ் டிசைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி இருந்தது தான். ஒன்லி அந்த கிஃப்ட் ரேப்பர் அந்த ஷீட் மட்டும்தான் நான் இந்த பாக்ஸ்க்காக வாங்கியிருப்பேன். இந்த போர்ஷனும் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒயிட் பெயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த ரிப்பனை டைப் பண்ணுறதுக்கு ஒரு நாப் மாதிரி தேவைப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, பழைய ஒரு இயரிங் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பின்னாடி இருக்க ஸ்டாப்பரை வந்துட்டு ஒயிட் க்ளூ வச்சு நல்லா சீல் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த இயரிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாக்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்த பாக்ஸ் ஃபில்லர்ஸ் ஷ்ரெடட் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு பவ் அண்ட் ரிப்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பவுமே பார்த்திங்கன்னா ஒரு DIY தான். ரொம்ப சிம்பிளான ஒரு பவ் தான், ஈஸியாக பண்ணிடலாம். கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி மாம் அண்ட் டாட்டருக்காக பண்ணது. ஸோ மாமோட இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்ஸ் ஃபில்லர்ஸ்க்கு அடியில் வச்சுருப்பேன். இந்த ஃபில்லர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா பேபியோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த செப்பரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸோடய அட்டாச் பண்ணிக்கலாம் சைடில். பட் நான் அப்படி பண்ணல. நான் தெர்மோகால் யூஸ் பண்ணி இதை செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கூட இந்த தெர்மோகால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அசசரிஸ் வாங்கியிருப்பேன். அதுதான் இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி பாப்பாக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி டாலும் வாங்கியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் ஃபைனலில் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ வேறு ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இந்த ஃபுல் கிஃப்ட் பாக்ஸோட ஃபைனல் லுக் பார்க்கலாம்.
பாக்ஸ் வந்து கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டாக இருக்காது. நிறைய சொதப்பியிருப்பேன், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் நான் கொடுக்க போகிறவங்களுக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. பட் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்டிங் ஐடியாஸ் அண்ட் நான் பண்ண இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.